ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு ஈசி2 மிஷினை லான்ச் பண்ணி அதில் வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஜென்கின்ஸில் வந்து லாகின் பண்ணுறது, இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்கின்ஸ் வந்து ஓப்பன் ஓப்பன் சோர்ஸ் சிஐசிடி டூல். ஸோ இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்டில். கிட்லேப் இருக்கு, கிட்ஹப் ஆக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ பேம்பு இருக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஜென்கின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ். அதுவும் இல்லாம பவர்ஃபுல் டூலும் கூட. ஸோ நம்ம எந்த விதமான அமௌண்ட்டும் வந்து பே பண்ண போறது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாம இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல வந்து எல்லா மோஸ்ட்லி வந்துட்டு ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க டெவாப்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா, காமனா கேட்கிற கொஸ்டின் வந்து ஜென்கின்ஸ்ல வந்து எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது தான் கேட்குறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஜென்கின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஆனா நீங்க நம்ம சேனல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஜென்கின்ஸ்ல பத்தின ஃபுல் வீடியோ வரும். அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஜென்கின்ஸ் கோர்ஸ் வந்து முடியிறப்போ, ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டட் பைப்லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன வந்து எப்படி வந்து ஜென்கின்ஸ் வழியா டெப்ளாய் பண்றது. அதுவும் இல்லாம மல்டிபிள் ஸ்டேஜஸோட மல்டிபிள் ஸ்டேஜஸ்னா செக் அவுட் ஸ்டேஜ், பில்ட், யூனிட் டெஸ்ட், கோட் அனாலிசிஸ், செக்யூரிட்டி ஸ்கேன், பேக்கேஜ், புஷ் டு ரெஜிஸ்ட்ரி அண்ட் டிப்ளாய் டு ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈசி2 மிஷினை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஜென்கின்ஸ் சர்வர். நான் வந்து இன்னைக்கு வந்து உபுண்டு ஓஎஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன். நம்ம ட்ரீட்டட் அண்ட் மைக்ரோ தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஆனா நம்ம கண்டினியூஸா ஜென்கின்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம பைப்லைன்லாம் கிரியேட் பண்ண போறோம்னா, T2 டாட் மைக்ரோ வந்து வேலைக்கு ஆகாது கைஸ். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹை கான்ஃபிகரேஷன் உள்ள மெஷினா லான்ச் பண்ணிப்போம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து T2 டாட் மைக்ரோ வந்து போதும். ஓகே, கீப்பர் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த கீப்பரையே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். செக்யூரிட்டி குரூப் ஓகே. மை ஐபி ஓகே. ஸ்டோரேஜ் நான் ஒரு 30 ஜிபி எடுத்துக்கிறேன். launch instance. ஓகே, நம்ம மெஷின் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் EC2 மெஷின் உள்ள லாகின் பண்ண போறேன். பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து WSL தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட பெம் ஃபைல் எங்க இருக்குன்னா, hello, என்னோட பெம் ஃபைல் இங்க இருக்கு. ஸோ SSH -i then start ubuntu at public IP address. Yes, ஓகே. நமக்கு ubuntu மெஷின் உள்ள லாகின் பண்ணியாச்சு. ஸோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். எதுக்காக வந்து நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜாவா ரிலேட்டடான அப்ளிகேஷன். ஸோ அதோட டிபெண்டன்சி வந்து ஜாவா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஜென்கின்ஸோட அஃபிஷியல் இன்ஸ்டாலேஷன் பேஜ். ஸோ நான் வந்து இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
ஓகே. இப்போ ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜென்கின்ஸை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வீக்லி ரிலீஸும் இருக்கு, லாங் டேர்ம் ரிலீஸும் இருக்கு. லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ். ஸோ வீக்லி ரிலீஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க வீக்லி ஒன்ஸ். பட் நம்ம வந்து ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எதுவுமே பிரேக் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து எப்போவுமே லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ் தான் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஜென்கின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட்ஸும் கீழேயே இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்கின்ஸை எனபிள் பண்ணுறோம். அப்புறம் ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். ஜென்கின்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் ரன்னிங். ஸோ நம்ம ஜென்கின்ஸ் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8080. ஸோ நம்ம இப்போ லோக்கல் ஹோஸ்டில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 போட்டோம்னா நம்ம ஜென்கின்ஸ் வந்து வரணும். பட் நமக்கு வராது. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறப்போ நம்ம 8080 போர்ட்டே ஓப்பன் பண்ணல. ஸோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி குரூப்ஸ் எடிட்டிங் பவுண்ட் ரோல் add role custom TCP 8080 save rules. ஸோ இப்போ 8080 எனேபிள் பண்ணிட்டோம். இப்போது ஜென்கின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். Interesting. 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 Status active and running. Oh, sorry guys. Local host ஒர்க் ஆகாது. சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். Instances, Jenkins, public IP address. Okay. சரி. நம்ம லோக்கல் ஹோஸ்ட் பதிலா நம்ம மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே. ஓகே. ஜென்கின்ஸ் லாகின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு வேணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மிஷினுக்கு வந்தீங்கன்னா sudo cat. ஓகே. ஸோ இதுதான் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம்.
போட்டுக்கலாம். இப்போ வந்து பிளக்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும். ஸோ நமக்கு தேவையான பிளக்கின்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல சஜஸ்டட் பிளக்கின்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளக்கின்ஸ்னா என்ன? பிளக்கின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டாஸ்க்குக்கு ஏத்த மாரி பிளக்கின்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நம்ம பைப்லைன் மூலமா வந்து நம்ம Terraform ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம்னா, நம்ம வந்து Terraform பிளக்கின வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இல்ல கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னா, நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். இல்ல பேக்கப் எடுக்க போறோம்னா, பேக்கப்க்கான பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்மளோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு சப்போர்ட் ஆகுற பிளக்கின்ஸ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளக்கின்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகே. நீங்க வந்து ஸ்கிப்பிங் கன்டினியூவஸ் அட்மின் குடுத்துக்கலாம். இதுதான் ஜென்கின்ஸோட யூஆர்எல். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 2மே சேம் தான். ஓகேவா? சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். ஸோ இதுதான் ஜென்கின்ஸோட ஹோம் பேஜ். இங்க பார்த்தீங்கன்னா, நான் பிளக்கின்ஸ பத்தி சொன்னேன் இல்லையா? செட்டிங்ஸ், பிளக்கின்ஸ், அவைலபிள் பிளக்கின்ஸ். இப்போ வந்து நம்ம பைப்லைன் வந்து Terraform வச்சு கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து Terraformோட பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் Terraformோட பிளக்கின். ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இல்லை கிளவுட் ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு இந்த கிளவுட் ஃபார்மேஷன் பிளக்கின். இல்லை இப்போ டாக்கரை வச்சு நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி அதை டெப்ளாய் பண்ண போறோம்னா நம்ம டாக்கர் பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான நம்மளோட பைப்லைன் எதை பொறுத்து இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளக்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸில் வந்துட்டு நம்ம ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் நான் பிளகின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டெவலப்பர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்குலாம் ஆக்சஸ் செட் பண்ணுறது, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து எப்படி கிராண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.